இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அந்த நாட்டை? இப்போ தண்ணீர் மாநாடு நடத்துனாங்கன்னு இந்த கேள்வி வரல, அதாவது காணாம போயிருச்சு, நாம் தமிழர் கட்சி புதைச்சிட்டாங்க சொன்னது யாரு? அப்படி ஒரு கருத்து இருக்கு. யார்? பொதுமக்கள்கிட்டயா? பொதுமக்களும் கிட்டையும் இருக்கு, அரசியல் விமர்சகர். பயம் 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 பயம். அதாவது 15 வருஷத்துக்கு முன்னையிலேருந்து எங்கள் அண்ணன் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு, மனிதனுக்கு மரம் முக்கியம், மனிதனுக்கு மரம் முக்கியம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மரம் மண்டையிலே ஏறலை. விட ஒருத்தர் வந்து எப்போ அன்னதானம் போடுவாங்கன்னு கையேந்தி நிக்கிறாங்க இல்லையா, அப்ப தமிழகம் வந்து கையேந்திர நிலைமையில தானே இருக்கு. சோம்பேறி இல்ல, நாம் தமிழர் கட்சி பொதுவாவே வந்து நாங்க மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம், மக்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஆனா அவர் வந்து மாநாட்டுல வந்து வரலாற தப்பா சொல்றதா வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் எழும்புது. அவர்கள் இருந்தாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு அப்ப பேரனுங்க வாரிசு அரசியல் பண்ற மானக்கட்டைகளாம் பேசவே கூடாது அறிவை பத்தி. நீ வரலன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், உன் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்காது, தண்ணி கனெக்ஷனை வெட்டிடுவேன், கரண்டை வெட்டிடுவேன், மிரட்டுறாங்க. உண்மை. அப்ப எந்த கொள்கையில செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க திமுக? ஒண்ணு கொள்கை இல்ல, வடிவேலு மாதிரிதான் அப்படி தூக்கி காட்டுவாங்க, பிம்பிலிக்கு பிலாப்பின்னு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பண்ணை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேம். இப்ப விஜய் அவர்களுடைய கட்சி வந்ததுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து கல்லறைக்கு போயிருச்சுன்னு சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? கல்லறைக்கு போல கல்லணைக்கு போயிருக்காங்க, கல்லணைக்கு தண்ணீர் மாநாட்டு நடத்த போயிருக்காங்க. அதை தற்கொலைங்க அப்படிதான் பேசும். கல்லணைக்கும் கல்லறைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கட்சி. இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அந்த நாட்டை? இப்ப தண்ணீர் மாநாடு நடத்துனாங்கன்னு இந்த கேள்வி வரல, அதாவது காணாம போயிருச்சு, நாம் தமிழர் கட்சி புதைச்சிட்டாங்க. சொன்னது யாரு? அப்படி ஒரு கருத்து இருக்கு. யார்? பொதுமக்கள்கிட்டயா? பொதுமக்களும் கிட்டையும் இருக்கு, அரசியல் விமர்சகர். பயம் 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 பயம். அந்த பயம் யாராச்சும் வந்தாக்கா அவங்க காணாம போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க சூப்பரா வளர்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்த 26 எலெக்ஷனுக்கு இப்ப நாங்க தயாராகிட்டு இருக்கோம். இல்ல, என்ன தயாராகிட்டு இருக்கீங்க? மாநாடு தான் நடத்திட்டு இருக்கீங்க. மாநாடுல கருத்து சொல்றோம்னா எப்படி இருக்கு? மாநாடுனா போய் உட்காந்துட்டு கோட்டும் கோழி பிரியாணி கொடுக்கல, குத்தாட்டம் போட்டு வரல. நாங்க போய் குத்தாட்டத்தை பார்த்துட்டு ஆண்டு பார்த்துக்கிட்டு அங்க போய் ஒரு பையில பொருளை வாங்கிக்கிட்டு சேரத்துக்கு தலையில வச்சுட்டு வரல. நாம் தமிழர் கட்சி கருத்தியெல்லாம் போய் உட்காந்து மாநாடு போட்டா ஒன்று சேர்றோம்னு. இல்ல, இப்ப இதுக்கு என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா, மாநாடு வந்து கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் வந்து 15 வருஷம் ஆயிருச்சு. இந்த 15 வருஷத்துல பண்ணாத மாநாடு இப்பயே சமீப காலமா மரங்கள் மாநாடு, தண்ணி மாநாடு, கடல் மாநாடு அப்படின்னு சொல்லி இப்ப இதெல்லாம் கையில எடுக்க காரணம் என்ன? 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரியலையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னையிலேருந்து எங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு, மனிதனுக்கு மரம் முக்கியம், மனிதனுக்கு மரம் முக்கியம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மரம் மண்டையிலே ஏறலை, வெட்டிட்டாங்க. மனிதனுக்கு வந்து தண்ணீர் முக்கியம், தண்ணீர் முக்கியம்னு கண்ணீர் விட்டு சொன்னாரு. இப்ப நீங்க இது பண்ணனால யாரும் மரம்லாம் வெட்ட மாட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிடறேனே. ஆத்தப்புறம் ஒழிச்சிட்டாங்க, தண்ணீருக்கு பஞ்சம் வந்துட்டு. நாங்கெல்லாம் பைப்பில் பிடிச்சி குடிச்ச காலம் போய் இப்போ வந்து கேன்ல வாங்கி குடிக்கிற நிலைமை வந்துட்டு, தண்ணீர் பாட்டில் 20 ரூபாய்க்கு குடிக்கிற நிலைமை வந்துட்டு. அதை மாற்றணும். மக்கள்கிட்ட வந்து நம்ம வறுமையில இருக்காங்க. அப்ப கடலை அடிச்சுட்டாங்க சொல்றீங்களா? தண்ணி வந்து பாட்டில விற்கிறதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்றீங்களா? அவங்க தான் நம்ம கொண்டாந்தது. ஆழ்குழா கிணறுக்கு அப்ரூவ் பண்ணது யாரு? அந்த கம்பெனி வச்சிருக்கிறது பூரா அவங்க பொண்டாட்டிங்க பேர்ல தான் இருக்கு. தண்ணியை வித்து காசு சம்பாரிச்சது அண்ணா திமுக தான். மலையை உடைச்சு வித்தது அவங்க தான். மண்ணள்ளி விற்கிறது அவங்க. மீண்டும் மீண்டும் மக்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் வர்றதுனால மீண்டும் மீண்டும் நாங்க சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டீங்க. ஜனங்களுக்கு நடக்க பாதை கூட இல்லை. இப்போ பாலத்தை போட்டு விட்டீங்க, பாலத்து மேலே நடக்க முடியாது, கீழேயும் பாதை இல்லை. மக்கள் தவிக்கிறாங்க. வண்டி இருக்கவங்க 2 வீலர்ல போறாங்க, கார் இருக்கவங்க கார்ல போறாங்க. ஒன்றும் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நடக்க பாதை இல்லை, ரோடு சரியில்லை, பள்ளம் போடும். 10ஆத்துக்கு திராவிட மாடல் 5 வருஷமாச்சு இந்த பள்ளத்தை நோண்டி 10 அடி ஆழத்தை நோண்டி ஃபுல்லா தண்ணி நிக்குது. 5 வருஷமா மூடல பள்ளம். யாரை போட்டு உள்ள புதைக்கிறது? யாரை போட்டு இன்னும் மூடல அந்த பள்ளம். இந்த ஆட்சி அவங்களுக்கு முடிய போகுது. கேட்டா சொல்லுவாங்க மீண்டும் நாங்கள் வந்து அதை மூடுவோம்.
திறக்கும் போது 5 வருஷம் ஆச்சு, மூடுறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. இந்த நாடு எப்படிமா உருப்படும்? மக்கள் இன்னைக்கு படுத்தா நாளைக்கு உயிரோட எந்திரிக்கல. காலையில எந்திரிச்சா மத்தியானம் சாப்பாடுல நிறைய மக்களுக்கு, நைட்டு சாப்பாடுலாம் பட்னியா தூங்குறாங்க. வேலை வாய்ப்பு இல்ல. தமிழகத்துல இப்பவும் பசி பட்னியோட மக்கள் தூங்குறாங்களா? ஏன் இல்ல? நீங்க 3 வேளை சாப்பிடுவீங்க, உங்கள்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, உங்களுக்கு வேலை பார்க்க ஆள் இருக்கு, நீங்க சாப்பிடுவீங்க. மக்கள் எங்க பாக்குறீங்க? மக்கள் இன்னமும் ஏழை மக்கள். ஏமா இன்னமும் உணவுக்கு வீடு விட கையேந்திர மக்கள் இருக்குமா? ரோட்ல டிராபிக் லைன்ல பாருமா எவ்வளவு பேர் கையேந்திங்க. அவங்களுக்கு ஆசைப்பட்டா ஏந்துறாங்க. கோயில்ல போய் பாருமா லைன் கட்டி உட்காந்துருக்காங்கம்மா சாப்பாட்டுக்கு யாஜகம் கேட்டு. அப்ப அந்த நாடு வறுமையில இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல, வளர்ச்சி அடைந்த நாடுகள்லயுமே வந்து பிச்சை எடுக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்களே. இவ்வளவு மோசமா இருக்க மாட்டாங்க. இவ்வளவு மோசமா எந்த நாட்டுல இருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க தமிழ்நாடு தான் வந்து பிச்சைக்காரர்களின் நாடுன்னு பேரு முத்திர குத்தி வச்சிருக்காங்க. ஏழைகளின் நாடு தமிழ்நாடு, பசியோட தூங்குற நாடு தமிழ்நாடு, கற்பழிப்பு அதிகமான நாடு தமிழ்நாடு. முத்திர குத்திட்டாங்களா இல்லையா? இந்தியாவிலே ஒஸ்டான நாடு யாரு? தமிழ்நாடு தான். பாதாளத்துல போயிச்சா இல்லையா? ஆனா திமுக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே பெஸ்டான நாடு அப்படின்னு யாரு சொல்றது? திராவிட மாடல். அவங்க மாடலா பேசுவாங்க, அப்புறம் கோவம் வரும்ல. அப்ப மாடலை பத்தி பேசினா கோவம் வரும். நீ என்னத்த கிழிச்சு கட்டிருக்காங்க இவங்க 5 வருஷமா? ரோட் ஷோ பண்ணிருக்காங்க, சைக்கிள் ஓட்டிருக்காங்க, பிளைட் ஓட்டிருக்காங்க, வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க, அவர்கள் சொத்து சேர்த்திருக்காங்க. மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? சாம்பார் வாழை தூக்கிட்டு வந்தாங்க. மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. அந்த அம்மா இங்க இருந்தா தெரியும். அது சிங்கப்பூர்லேயும் மலேசியாலையும் போய் சுற்றிட்டு வந்தாக்கா அந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டு நிலைமை என்ன தெரியும்? பட்னி சாவுங்குது. இங்கே யாருக்குமே பட்னி கிடையாது. 3 நேரம் சாப்பாடு போடுறாங்க. இப்போ கோயில்களில் கூட இல்ல, இப்போ பட்னி இல்லைன்றத விட ஒருத்தர் வந்து எப்போ அன்னதானம் போடுவாங்கன்னு கையேந்தி நிக்கிறாங்க இல்லையா? அப்ப தமிழகம் வந்து கையேந்திர நிலைமையில தானே வந்து சோம்பேறிய கையேந்தி நிக்கிறது பூரா வேலை வெட்டிக்கு போகாம சோம்பேறித்தனமா இருக்கு. ஆமா, இவங்க அப்படியே கம்பெனியா கட்டி விட்டு ஆளை எடுக்கறாங்க. யாரும் போகாம சோம்பேறி தூங்குறாங்க. நீ வேற சும்மா என்ன எத்தனை கம்பெனி கட்டி விட்டுருக்கீங்க சொல்லுங்க? அதனால இது சோம்பேறி கழுதிக. அதனால சாப்பிட வேண்டியது ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தூங்க வேண்டியது, இல்லைன்னா சாவடியில போய் தூங்க வேண்டியது, பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லத்துல போய் படுத்து தூங்க வேண்டியது. இதுதான் இதுகளுக்கு வேலை. நீ இங்க மட்டும் இல்லை, நான் நேற்றுக்கு பார்த்தேன், அமெரிக்கால பாலத்துக்கு அடியிலேயே வாழ்றாங்க மக்கள். பாலத்துக்கு அடியிலேயே நிறைய வாழ்றாங்க. நீங்க போனீங்க எனக்கு அமெரிக்காவுக்கு? இல்ல, போட்டோவோட எல்லாம் போட்டிருக்கான். அமெரிக்காவுல வந்து அற்புதமான நாடு. முதியோர்களுக்கெல்லாம் மாசம் $1000 கொடுத்துருவோம். நீ நினைச்சிட்டு வாடகை இல்லாத வீடு, 60 வயசுக்கு மேலானா வீடு, எல்லாருக்கும் இலவச வீடு, இலவச குடிநீர், இலவச மின்சாரம், மாசம் அவங்களுக்கு வந்து செலவுக்கு பணம் கொடுக்குது. தன்னார்வலர்கள் வாரம் போய் பிரெட்ல இருந்து ஜாம்ல இருந்து அரிசில இருந்து பால்ல இருந்து காப்பி தூள் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் நீ எந்த நாட்டுல, நீ எந்த ஊர்ல இருக்க? அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கான்னு சொல்றேன். நீ என்னத்த பேசுற? முந்தா நாள் நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமோ 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்லிட்டு இருக்க. ஏன்னா இப்பவும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு நாடு. பொதுவாகவே எல்லா இடத்துலையும் பிச்சைக்காரங்க இருக்கதான் செய்வாங்க. நம்ம வந்து எப்போவுமே இந்தியா வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தால் கூட வந்து ரொம்பவே ஏழ்மையான பகுதியை மட்டுமே வந்து காட்டிகிட்டே இருக்காங்க. வளர்ச்சி அடைந்த பகுதிகளும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஸோ சுத்தமாக எதுவுமே நடக்கலைன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? அதாவது உலகம் பூரா வந்து பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமா இருப்பாங்க. நிறைய கும்பலாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். பசி அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். பஞ்சம் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். முதியோர் இல்லம் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். ஏன்னா மக்கள் வந்து அவ்வளவு ஏழ்மையில வந்துட்டாங்க, சாப்பிட முடியல. 2 பேர் வேலைக்கு போய் தான் ஆகணும், சாப்பிடணும். அப்ப என்ன பண்றாங்க? வீட்டுல இருக்க முதியோரை கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டுறாங்க, பராமரிக்கிறது இல்ல. இந்த நாடு என்ன செய்யுது? இவர் சொல்றாரு நாங்க பாக்குறோம். என்னதான் பாக்குறீங்க நீங்க? எப்படி பிச்சை எடுக்கிறாங்கன்னு பாக்குறீங்க, பாலத்துக்கு கீழே எப்படி பிச்சை எடுக்கிறாங்கன்னு பாக்குறீங்க. இப்ப வேடிக்கை மட்டும் தான் பாக்குது திமுக. பாப்பாங்க, அதான் மாடெல்லாம் பாப்பாங்க. அவங்க மாடல் வச்சுட்டாங்களா கட்சியில வந்து
மனசாட்சியே இல்லாம பேசுற. ரேஷன்ல இலவச அரிசி போடுறோம், எண்ணெய் கொடுக்குறோம், பருப்பு கொடுக்குறோம், இத வாங்கி திங்கிறது கூட உங்களால முடியலன்னு என்ன இருக்கு? 10 கிலோ அரிசியை கொண்டு கீழே வச்சு மேல ஒரு ஆளுக்கு ஒரு 2 பேர் உள்ள குடும்பத்துக்கு 10 கிலோ அரிசி 10 கிலோ கோதுமை அதுக்கு தாராளம். இல்ல கோதுமை கூட ரேஷன்ல போடுறது கிடையாது, அரிசி மட்டும் தான் போடுறாங்க. ரேஷன்ல கோதுமை கிடையாது, தோரம் பருப்பு கிடையாது, எண்ணெய் கிடையாது, சர்க்கரையும் அரிசியை மட்டும் போடுறாங்க. சர்க்கரையை தின்னுபிட்டு சர்க்கரை நோய் வரட்டும், அந்த அரிசியை தின்னுட்டு புத்துநோய் வந்து சாப்பிட்டு போடுறாங்க. அந்த 10 கிலோ அரிசி யாரும் சோறாக்குறது இல்லை, இட்லிக்கு போடுறாங்க. நிறைய பேர் வந்து மாட்டு தீவனமா, உண்மையா பொய்யா, மாட்டுக்கு தீவனமா அவிச்சு வைக்கிறாங்க. கோழிகளை தான் கோழிக்கு அள்ளி போடுறாங்க. வறுமையில இருக்கவங்க சாப்பிட்றாங்க. அதுக்காக அது மட்டமா சொல்ல சாப்பிட்றாங்க. அந்த நிலைமையில நீங்க வச்சிருக்கீங்க. இலவசம் கொடுக்குறேன்னு பெருமையா பேசாதீங்க, கேவலப்படணும், அசிங்கப்படணும். நம்ம நாட்டு மக்கள் வந்து 1 கிலோ அரிசி கூட வாங்க வக்கத்து போய் வலியத்து போய் வாழ வச்சிருக்கமே. நம்ம நாட்டு தமிழை வந்து இப்படி வாழ பிச்சைக்காரனா இருக்கானே, பிச்சைக்காரன் அதிகமான கவலைப்படணும். அதுல உங்களுக்கு கூட பெருமை கிடையாது. பெருமையா? வேலைக்கு போகாம உட்காந்துட்டு நீங்க தான் காலையில 7 மணிக்கு தண்ணியை ஊத்தி விட்டு எவனையும் வேலைக்கு விடாம பண்ணிடுறீங்களா? காலையில தூக்க மாத்திரம் சாராயம், கள்ள சாராயமோ நல்ல சாராயமோ காய்ச்சி ஊத்திடுறாங்க. ஆனா பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு தான் கிளம்புது, குளிச்சுட்டு டிப்டாப்பா அயன்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி போகுது. அப்படி போன அப்படி திரும்பி பார்த்தா சொயின்னு இழுத்துருது. யாரு? ஸ்டாலின் மதுக்கடை. அப்படியே 2 மணிக்கு மேலதான் மது கடைகள்லாம் திறப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்களே, அப்ப காலையில இவங்களுக்கு எங்க இருந்து வருது? காலையில 6 மணிக்கே போய் 20-30 பேர் லைனா உட்காந்துருக்காங்க. எப்ப கடை திறப்பாங்கன்ட்டு நீங்க என்ன? காலையில ரேஷன்கள்ல போய் எப்ப அரிசி போடுவாங்கன்னு உட்காந்துருக்காங்கல்ல, அதே போல மதுக்கடையில உட்காந்துருக்காங்க. கடை திறந்தோன்னு முண்டி போது பைத்தியம் ஆயிட்டாங்க. மது பிரியர்கள், மது அடிமை ஆயிட்டாங்க, போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க. மூளை வந்து அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அவங்கள கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு வந்துட்டு ஒன்றும் அடிக்ஷன் கில்லர்னு ஒன்று விற்கிறான். ஏன் விற்கிறான்? நீங்களே வந்து மருத்துவமனையில திறந்து வச்சிருக்கீங்க. மது போதை வந்து அதிகமாகி அது அடிமையானவங்கள சீர்திருத்தம் பண்ணு மருத்துவமனையில ஆள் சேர்க்கிறீங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு 100 பேர் போறாங்களா இல்லையா? ஏன் போறாங்க? ஏன் அடிமையானாங்க? அடிமை ஆக்குனது நீங்க, திராவிட மாடல். இப்போ ஆக்கிட்டு இவங்க பேசுறாங்க, நியாயம் பேசுறாங்க. ஊரை உடனே அமெரிக்காவுக்கு போறாரு. அமெரிக்கா போய் தான் ஆட்டிட்டு வந்தாரு. எப்படி அங்க போய் தானே வந்தாரு? அங்க போய் என்னத்தை பார்த்தாரு? முதலீடு ஈர்த்துட்டு வந்தாரு. ஈர்த்தாரு, கிழிச்சாரு. அவர் ஈர்த்தாரு. என்னத்துல ஈர்த்தாரு? என்ன முதலீடு? சும்மா வாய்க்கு பார்த்தாம ஏதாவது பேசி. சரி, என்ன முதலீடு ஈர்த்தாரு சொல்லுங்க. என்ன முதலீடு? அப்ப ஆப்பிள் மொபைல் கம்பெனி எல்லாம் எப்படி வந்துச்சு? சரி, அது மாதிரி இப்போ திரும்பவும் மறுபடியும் ஃபோர்டு கம்பெனி இங்க வருது. இல்ல அதே நான் என்ன கேக்குறேன், முதலீடு வருது. ஆப்பிள் இப்பதான். சரிம்மா, முதலீடு ஆப்பிள் ரொம்ப நாளா இருக்கு. ஆப்பிள் இருக்கு ரொம்ப நாளா. இது முதலீடு ஈர்த்தாங்க. இதனால தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது? நீங்க முதலீடு இருக்க உங்க பிள்ளைக்கும் உங்க பொண்ணுக்கும் உங்க பேரனுக்கும் உங்க பேத்திக்கும் முதலீடு சேர்க்கறத நாங்க கேட்கல. மக்களுக்கு என்ன பண்ணீங்க? அதனால மக்கள் எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எத்தனை பேர் வந்து உள்நாட்டுல வேலை கிடைச்சிருக்கு, எத்தனை வேலை செய்யறாங்க, அத சொல்லுங்க. மக்கள் வந்து வேலை இல்லாம அழுகுறாங்க. வேலை இல்லாமல எங்கேயுமே இல்லம்மா. நீ வேற, வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. நீ வேற. இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து ஏசி ரிப்பேர் பார்க்க 2 பசங்க வந்தாங்கம்மா. இன்னைக்கு நடந்த கதைமா. 18 வயசு பசங்க, 21 வயசு பையன், செகண்ட் இயர் 2வது இயர் படிக்கிறான். ஒருத்தன் சொல்றான் காலேஜ் முடிச்சிட்டு வேலை கிடைக்கலாமான்றான். 2 பேரும் வேலை பாக்குறாங்க. ஏசி வேலை பாக்குறது அது வேலையா தெரியலையா உனக்கு? ஒரு நாளைக்கு கிடைக்கும், 9 நாளைக்கு வேலை கிடைக்காது. 9 நாளைக்கு கிடைக்காது. எப்படி நிரந்தர வேலை வேணுமா? ஆமா, மாச சம்பளம் வேணுமா? ஆமா. ஒரு பொண்ணு கொடுத்தா என்ன சொல்லுவான்? என்ன வேலை செய்யற, எவ்வளவு சம்பளம் வாங்குற, சொந்த வீடு கேட்கறாங்களா இல்லையா? அப்ப அது இருக்கணும்ல. இவன் ஏற்கனவே வேலையே இல்லாத யார் பொண்ணு கொடுப்பான்? எல்லாம் புள்ளைங்க ஆயிட்டு. கல்யாணம் ஆகி பிள்ளைய பத்துக்கடா சொன்னா பூரா பிள்ளைங்க ஆயிட்டு. காரணம் என்னன்னா இந்த மது, கஞ்சா, வேலை இல்லை.
அதனாலதான் அந்த பிள்ளைங்க நாசமா போனது காரணம் அரசாங்கம் தான். இல்ல நாம் தமிழர் கட்சி பொதுவாவே வந்து நாங்க மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம், மக்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஆனா அவர் வந்து மாநாட்டுல வந்து வரலாறை தப்பா சொல்றதா வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் எழும்புது. வரலாறை சரியா படிச்சுட்டு வந்து சீமான் அவர்கள் பேசணும்னு சொல்றாங்க. எந்த விஞ்ஞானி சொன்னாரு, எந்த அறிஞர் சொன்னாரு? அடை கட்டினது என்னோட முப்பாட்டன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரே வந்து ஒரு தெலுங்கர் தான், அந்த வரலாறு கூட வந்து அவருக்கு தெரியல அப்படின்னு பேசுறாங்க. சொன்னது யாரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எந்த தெலுங்கர் சொன்னாரு சொல்லுங்க. அரசியல் நான் தான் சொல்றேன், நான் தான் சொல்றேன். யாரு அத கல்லணை கட்டது? யாரு யாரு? கரிகாலன் கட்டினாரு. கரிகாலன் தெலுங்கர். அவரு அப்புறம் யாரு? அவர் யாரு? அவரு சோழ பரம்பரை, ராஜராஜ சோழன். சோழன் வகைரா அவரு, கல்லர் வகைரா அவரு. சும்மா இருங்க. என்ன நீங்க தெலுங்கரா உடனே ஜாடி சேர்க்காதீங்க. இங்க பாரு, நீங்க தெலுங்கர். சுந்தர சோழனுடைய யாருக்கு பிறந்தாரு? சுந்தர சோழன் தெலுங்கு அம்மாவுக்கு தான் பிறந்தாரு, புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி ராஜேந்திர சோழனும் தெலுங்கு அம்மாவுக்கு தான் பிறந்தான், மலையாளத்து அம்மாவுக்கு. மலையாளம், தெலுங்கு, எல்லாம் தாய்மொழி தான். அப்ப உங்க கலைஞரோட அப்பாவோட பேர் வச்சிருக்காரா? யார் பேர் வச்சிருக்காரு? ஸ்டாலின் வந்து யாரோட அப்பா பேரை வச்சு வர்றாரு? கலைஞர் ஸ்டாலின், கருணாநிதி ஸ்டாலின், ஜெயலலிதா அம்மா ஒரு சட்டம் போட்டுச்சு தெரியாதா? இவங்களுக்கு தனக்குன்னா என்னமோ ஆடுமா. ஆமா, இவங்களுக்கு ஒரு நாயத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப அம்மா கிட்ட போறாங்க. யாரு? ஜெயலலிதா அம்மாட்ட போறாங்க. இவங்க வந்து 75 வருஷமா ஆட்சி பண்றாங்க. இவங்க மட்டும் வரலாறு போட்டான். பெரியார் பேரன், நான் வந்து அண்ணாவின் பிள்ளை, நான் வந்து கருணாநிதியின் பிள்ளை, நான் கருணாநிதியின் பேரன். இவங்க அடைமொழியில போட்டுக்குவாங்க. அம்மா பேரை யாருமே சொன்னதில்லை. இன்ன வரைக்கும் கருணாநிதி எங்கேயுமே வந்து அம்மா பேரை சொன்னதில்லை. சமாதி செத்தவொன்னா கட்டி வச்சிருக்காரு. இவர் வசதியான ஒன்ன கட்டி வச்சிருக்காரு திருவாரூர்ல. இவர் அம்மா பேரை யாருமே சொன்னதில்லை. அப்பா பேர் சொல்லுவாங்க. அப்பா யாரு? சோழர் பரம்பரை தானே அவரு. அப்ப சோழன் யாரு? எல்லாமே கிராஸ். அது கிராஸா இருக்கு, கோணலா இருக்கு. அது உங்களுக்கு தேவையில்லை. எதையாச்சும் அணைய கட்டது யாரு? கரிகால் சோழன். அவ்வளவுதான். சோழர் பரம்பரை, அவர் மன்னர். கரிகாலனே நீங்க இழிவுபடுத்தீங்க. மனுஷனாயா நீங்க எல்லாம்? இல்ல இவருக்கு நாட்டுக்கு ஒரு அணையை கட்டி கொடுத்தா இன்னைக்கு அணை சீரனுக்கு துப்பு இல்ல. உங்க நொண்ணனுக்கு முப்பாட்டேங்கிறாரு. முப்பாட்டன் அவரு. ஆமா, எங்க தாத்தாங்கிறோம். இல்ல நீங்க பெரியாரா தாத்தாங்கிறீங்க, அப்பாங்கிறீங்க. 9 பொண்ணோட மணல்ல உட்கார்ந்து இருந்தாரு. தாலி அறுத்து போடுனாரு, கர்ப்பப்பை வெட்டி போடுனாரு. புருஷன் முக்கியம் இல்ல, புள்ள பெத்துக்காதாரு. அவரை தூக்கி வச்சு ஆடுறீங்க. எங்க தாத்தா பெரியார் பேரன்கிறீங்க. நாங்க கரிகாலன் அப்பானா முப்பாட்டா உங்களுக்கே வலிக்குது. உங்களுக்கே வலிக்குது. அத சொல்லுங்க. காமராஜர் தூக்கி ரோட்ல போட்டீங்க, கக்கனை தூக்கி ரோட்ல போட்டீங்க, எம்ஜிஆர் தூக்கி ரோட்ல போட்டீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா சமாதியில போட்டீங்க. தூக்கி பிடிச்சி உதயநிதி தூக்கி நட்டு வச்சிருக்கீங்க மேல. உதயநிதி எங்க படிச்சாரு? என்ன பட்டம் வாங்கினாரு? அரசியல் என்ன அனுபவம் இருக்கு? ஒரு பேச தெரியுதா? ஒரு பேட்டி கொடுக்க தெரியுதா? அவர்கள் படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருக்காரு? ஆனா என்ன படிச்சிருக்காருன்னு தெரியல. படிச்சிருக்காரு. 10 டிகிரி வாங்கினா பத்தாதப்பு. படிக்காத காமராஜர் அரசியல் பேசியிருக்காரு. படிக்காத காமராஜர் அரசியல் பேசியிருக்காரு. வெறும் BA படிச்ச அண்ணாதுரை வெளிநாட்டுல போய் ஆங்கிலம் உரையாற்றினாரு. படிப்புங்க வேற, அறிவு வேற. உதயநிதி என்ன அறிவு இருக்கு? உதயநிதி சொல்லியிருக்காரு, அறிவு இருக்கிறவங்க தான் அறிவு திருவிழா வந்து நடத்துறாங்க, அதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரில கேட்டிருந்தாரு. அறிவு இருக்கிறவங்க அறிவு திருவிழா நடத்துறாங்க. யார் அறிவு திருவிழா நடத்துனது? திமுக நடத்தி இருந்தாங்க. திமுக எத்தனை பேருக்கு அறிவு இருக்கு? எத்தனை பேருக்கு திமுக அறிவு இருக்கு? எல்லாம் வந்து சொம்பு சோறு, எல்லாம் உக்காந்துக்கிட்டு டேபிள் தட்டுற கேஸ். அவர்கள் இருந்தாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு அப்ப பேரனுங்க வாரிசு அரசியல் பண்ற மானங்கட்டுக்கெல்லாம் பேசவே கூடாது அறிவை பத்தி. இவருக்கு என்ன அறிவு இருக்கு? தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டாங்கம்மா. அப்ப திமுகவுக்கு அறிவே கிடையாது. திமுக கட்சிங்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, மக்கள் நலன் பத்தி அக்கறை கிடையாது, தாலி இருக்கிறத பத்தி கவலை கிடையாது. அவருக்கு டெய்லி கல்லா கட்டணும். அப்ப எந்த கொள்கையில செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க திமுக? ஒண்ணு கொள்கை இல்ல. வடிவேலு மாதிரிதான் அப்படி தூக்கி காட்டுவாங்க, பிம்பிலிக்கு பிலாப்பின்னு. என்ன கொள்கை? என்ன கொள்கை இருக்கு திமுகவுல? என்ன கொள்கை இருக்கு? பட்டியல் போடுங்க. உங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் புடிச்சு புழல்ல அடைக்கிறது. இதுதான் கொள்கை. பத்திதான் திராவிட மாடல் கொள்கை. அப்ப உங்களுக்கு எதிரா பேசினா எல்லாரும் ஜெயில போட்டு பேசுனாக்க ஏதாவது அது வந்து ஒரு பெண்கள் மாதிரி பேசுதா?
ராட்சசி ஏமா பொண்ணு மாதிரி ஒண்ணு நீங்க நல்லதை செய்யற மாதிரி இருக்காண்ட ஏதாவது என்ன நல்லது ஏதாவது கார் விடுறீங்க, விட்டா ரேஸ், கார் ரேஸ், பிளைட் ரேஸ் விடுறீங்க. இது ரெண்டே தவிர என்ன செஞ்சிருக்கீங்க? வேற என்ன செஞ்சிருக்கீங்க? டெய்லி பாலியல் நடக்குது. உரிமை தொகை, இலவச பஸ், மாணவர்களுக்கு 1000 ரூபாய். அதான் சொன்னேன், நாட பிச்சைக்கார நாட ஆக்கிட்டாங்க. யாருக்கும் வேலை கொடுக்கறது இல்ல. வேலை கொடுக்காம மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துடுறது, மாணவி பள்ளிக்கு போனா 1000 ரூபாய் கொடுத்துடுறது, இது முதியவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா குடும்பம் ஓடிடுமா? நீங்க ஒரு நாள் குடும்பம் பண்ண முடியாது. 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்க 4000 ரூபாய், 3000 ரூபாய், 2000 ரூபாய் சாதாரண குடும்பம் பண்ண முடியாது. ஒரு ஆட்டோல பஸ்ல போகல, இலவச பஸ், அது ரெகுலரா வர்றதில்ல. இப்ப எல்லா பெண்களும் வேலை செய்யறாங்க. அனைத்து பெண்களும் வீட்டுல இருக்கிறது இல்ல. கணவன் காலையில போறாரு, அவர் டாஸ்மார்க்கு போறாரோ, எங்க போறாரோ, பார்க்ல தூங்குறாரு. மனைவி வேலைக்கு போறாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது, வீடு பூட்டி இருக்கு. தமிழ்நாடு அப்படி ஆயிடுச்சு. ஒரு கலகலப்பு கிடையாது. இப்போ இதுல இன்னொரு கேள்வியும் என்ன எழும்புது அப்படின்னா, இப்போ பொதுவாகவே ஒரு கட்சி சார்ந்து ஒரு எம்எல்ஏவோ இல்லை எம்பி, மினிஸ்டர் இந்த மாதிரி போறாங்கன்னா மக்கள் அவங்களோட குறைகளை சொல்றது வழக்கமான ஒரு விஷயம்தான். அதே போலதான் திமுகவை சார்ந்தவர்கள் போயிட்டு அங்க போகும்போது நிறைய மக்கள் அவங்களோட குறையெல்லாம் சொல்றாங்க. ஆனா இதை வச்சே மக்கள் மீது, அதாவது திமுக மீது மக்கள் அதிருப்தியில இருக்காங்கன்ற ஒரு பிம்பத்தை ஏன் வைக்கிறாங்க? உண்மைதானே? உண்மைதானே? என்கிட்ட யாராச்சும் கேட்டா நான் இன்னும் 1000 சீமான் அவர்கள் ஆட்சியில இருக்காரு, அவரும் போய் மக்களை சந்திக்கிறாங்கன்னா அப்பயும் ஒரு 4 பேர் இது சரியில்லை அது சரியில்லை சொல்லதான் போறாங்க. அப்ப சீமான் மீது அதிருப்தியில இருக்காங்கன்னு மக்கள்னு எடுத்துக்கலாமா? ஆட்சி யாருகிட்ட இருக்கு? ஒரு குடும்பம் நீங்க பண்றீங்க, உங்க வீட்டுல ஒரு நாறுது, தெருவுக்காரன் உங்க வீட்டுலதான் கேட்பாங்க, என்னம்மா நாறுது வீட்டுக்குள்ள, சுத்தமா வைக்க மாட்டியா விட உங்களதான் கேட்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரனே கேட்பாங்களா? ஆட்சி உங்கள்கிட்ட இருக்கு, கழுவி உங்களை தான் ஊற்றுவாங்க. நீங்கள் தான் மக்களுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுக்குறீங்க, உங்களை தான் கழுவி ஊற்றுவாங்க. உங்கள் ஆட்சியில் தான் கற்பழிப்பு நடக்குது, உங்களை தான் மக்கள் கேட்பாங்க. உங்கள் ஆட்சியில் தான் தாலி அறுப்பு நடக்குது, உங்களை தான் கேட்பாங்க. உங்கள் ஆட்சியில் தான் பெண்கள் பாதுகாப்பாக எங்கேயுமே போக முடியல, படிக்க போக முடியல, பாலியல் தொல்லை. அப்போ உங்களை தானே கேட்பாங்க. குறை சொன்னால் ஏற்றுக்கணும். ஆட்சிக்கு வர்றீங்கல்ல, அப்படியே பொம்மை மாதிரி உட்காடுறீங்களா? மக்கள் உண்மையாவே திமுக மீது ஒரு அதிருப்தியில இருக்காங்கன்னு. நாடு நல்லா இல்லம்மா, நாடு நல்லா இல்ல, நல்லா இல்ல. மக்கள்லாம் பயந்து போய் வாழ்றாங்க. நைட்ல தூங்க முடியல, வீட்டுல பயமா இருக்கு, நைட்ல தூங்க முடியல. லேசா ஒரு கதை பக்கத்துல நம்மளுக்கு பயமா இருக்கு, சொல்ல முடியாம எங்க உடச்சிக்கிட்டு வர்றான் கதவன்னு தெரியல, பயமா இருக்கு. காரணம் வறுமை, ஏழ்மை. ஏன் திருட்டு அதிகமாகுது? வேலை இல்லை, வறுமை. வறுமை தாங்கல, பசி தாங்கல, பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடணும், பிள்ளைக்கு பால் பாக்கற, என்ன பண்ணுவான்? படிச்சவன் நல்லவன், வேலை கிடைக்கல, திருடுறான், வழிபறி பண்றான், பசி, தாலி அறுக்கிறான், வறுமை, உள்ள ஜெயிலுக்கு போறான், படிச்சவன் தான் போறான் உள்ள. வறுமை வறுமை தமிழ்நாட்டுல ஏதுமா வறுமை? உங்களுக்கு இல்ல வறுமை, திராவிட குடும்பத்துக்கு இல்லை வறுமை, திராவிட சட்டமன்ற உறுப்பினருக்கு இல்ல வறுமை, மக்களுக்கு. நான் மக்களை பத்தி பேசுறேன், உங்களை பத்தி பேசல. பாமர மக்கள் குத்துறாங்க எல்லாம் ஓட்டு குத்தி உங்களை திராவிட மண்டல உட்கார வச்சாங்கல்ல, அவங்க வறுமையில இருக்காங்க. ஓட்டு இப்ப வருவாங்க பாருங்க, 3 மாசம் இருக்கா, இப்ப லிஸ்ட் எடுப்பாங்க. எத்தனை பேரு? 5 பேரா? இந்த 10,000மா? பார்த்தோம், கண்ணால நாங்க பார்த்தோம், ஈரோடுல கண்ணால பார்த்தோம். நான் நடந்துகிட்டு இருப்போம், டேபிள் உட்காந்துருப்பாரு, எத்தனை ஓட்டுமா? 3ஆ? இந்தா ஒரு ஓட்டுக்கு 5000. வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோழிக்கறி ஆட்டுக்கறி வீட்டு வாசல்ல தொங்கும், பார்த்தோம். 25 கிலோ அரிசி மூட்டை வாசல்ல நிக்கும், காலையில வேன் போய் வாசல்ல நிக்கும். புள்ள பால் கொடுக்குற புள்ளைய வரைக்கும் தூக்கிட்டு வேன்ல ஏறிச்சுங்க. ஒரு கொட்டா மாதிரி, மாட்டு கொட்டா மாதிரி அடைச்சிட்டாங்க உள்ள. ஒரு டிவி இருக்கு உள்ள. கேட்டா பெண்கள் எல்லாம் காலையில பிரச்சாரம், நேரா அங்க போயிடுறது. கோட்டரும் கோழி பிரியாணி கொடுத்துருவாங்க, பெண்களுக்கு கோழி பிரியாணி, ஆண்களுக்கு கோட்டரும் கோழி பிரியாணியும் சாப்பிட்டு பெண்கள் சீரியல் பார்க்க வேண்டியது, ஆண்கள் இந்த பக்கம் குத்தாட்டம் பார்க்க வேண்டியது. முடிஞ்ச உடனே 5 மணிக்கு திருப்பி பிரச்சாரத்துக்கு கூட்டு போயிடுவாங்க வேன்ல. நடந்துச்சா நடக்கலையா? ஈரோட்டு மக்கள்கிட்ட கேளுங்க, தப்பா இருந்தா என்ன செருப்பை கட்டி அடிக்கும். சார், இதை பத்தி உங்களோட கருத்து? நான் தான் சொல்றேனே, நாங்க ஊழியர் கூட்டம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு, அவங்க ஊழியர் கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு பிரியாணி, கோழி பிரியாணி, அது இது கொடுத்து. என்ன கூட்டம்? என்ன கூட்டம்னா? ஊழியர் கூட்டம்.
திருட்ட கூட்டம்னு சொல்லுங்க. உங்க கூட்டம் திருட்ட கூட்டம். ஓட்ட திருடுறதுக்கு நீங்க கூட்டி வச்சுற கூட்டம் அது. ஊழியர் கூட்டமா? என்ன ஊழியர்? ஒன்ன மாதிரி ஆளுதான். வேற யாரு? நாங்க வீடு வாசல் இல்லம்மா, நாங்க வாக்கு கேட்க நாங்க போறோம்மா. ஒரு பெரிய இடம் ஃபுல்லா இல்ல நீங்க வந்து திமுக இந்த மாதிரி பண்றாங்கன்னா மக்களாவது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி போக கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இல்லையா? சிலருக்கு விடுறது இல்லம்மா, விடமாட்டாங்க, மிரட்டுவாங்க. வற்புறுத்தி தான் திமுக கூட்டிட்டு போறாங்க. வந்துரு, நீ வரலன்னு வச்சுக்க அவ்வளவுதான், உன் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்காது, தண்ணி கனெக்ஷனை வெட்டிடுவேன், கரண்டை வெட்டிடுவேன், மிரட்டுறாங்க. உண்மை சத்தியம். இது ஒண்ணு இல்லாம கடைங்களுக்கு போறது, தோசை சுடுறது, வடை சுடுறது. ஒரு அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்கு, எந்திரி மாட்டி ஒரு பாத்திரம் கழுவுற யார்? எம்எல்ஏ. இப்ப கழுவுவாரா? அன்னைக்கு கழுவுனார்ல ஓட்டு கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த 5 வருஷம் போனார் அந்த பக்கம். ரோடு நல்லா இல்ல, அந்த ஊர்ல ரோடு இல்ல, கால்வாய் இல்ல, அப்படியே ரோட்டு ஓரத்துல பெரிய பள்ளம், அதுலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ நாத்தம், அவ்வளோ அநியாயமா இருக்கு அந்த ஊரு. ஒரு நல்ல ரோடு இருக்கான அந்த ஊர்ல? பஸ் ஸ்டாண்டு கிடையாது, ஒரு போக்குவரத்து நல்லது கிடையாது. ஆனாலும் வந்து அந்த ஓட்டை வாங்கிடணும். நிறைய வீடு பாலடைஞ்சு கிடக்கு, நிறைய பேர் வேற ஊருக்கு போயிட்டாங்க, பெரிய ஊர்லாம் சும்மா விட்டு போயிட்டாங்க கிடக்கு. காரணம் வந்து அந்த ஊர்ல வந்து வாக்கு மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம், அவர்களுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லை. அவர்களை ஓட்டு வாங்குற வரைக்கும் உங்க பாதுகாப்பு. பொத்தி வச்சு வேகலை அப்படியே கொண்டு போயிருவீங்க. வேன்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறது என்ன, அப்படியே ஸ்டூல் போடுறது என்ன, ரூமுகளை வச்சு கோலி பிரியாணி தர்றது என்ன, டிவி போடுறது என்ன, போட்டு முடிச்சோன்னே ஏப்பா முடிஞ்சு போச்சு கதை, அப்படி அனுப்பிட்டு மக்கள் இன்னும் பார்க்கல. அந்த மக்கள் வெறுப்புல தானே இருப்பாங்க, வெறுப்புல இருப்பாங்க. இப்ப ஆர்கே நகர் எடுத்துங்க, அம்மா போய் நின்னாங்க, ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சாங்க. அந்த பக்கம் 5 வருஷம் வரவே இல்லை, எதுவுமே செய்யல, அப்படியே நிக்குது. உண்மையா பொய்யா? ஆர்கே நகர் மக்களே. அடுத்தது தினகரன் போனாரு, டோக்கன் கொடுத்தாரு. என்ன டோக்கனு? ஒரு ஆளுக்கு 10,000, ஒரு ஓட்டுக்கு 10,000. இதை வந்து எலெக்ஷன் அப்படி ஓட்டு போடும்போது எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சிட்டு பணத்தை பூரா இன்னைக்கு எலெக்ஷன் ஓட்டு என்றான், நாளைக்கு வந்து டோக்கனை காட்டி காசு வாங்கிட்டு தினகரன் போனார். இன்ன வரைக்கும் ஜெயிச்சிட்டாரு. 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாரு. ஆர்கே நகர் மக்கள் பூரா நம்பி போட்டாங்க ஓட்டு. 5 வருஷம் அந்த பக்கமே போல தினகரன். மீண்டும் அந்த ஆர்கே நகர்ல சேர்ப்பாங்களா? அதாவது சொன்னதை செய்யணும். இவங்க சொல்லாததையெல்லாம் செய்யறாங்களே, சொன்ன செய்யறது இல்லை. இவங்க என்ன செய்யறாங்க? எடப்பாடி இருந்தாரு, அவர் அந்த கட்சியை நாசம் பண்ணிட்டாரு. அதிமுகவும் உடைச்சிட்டாருன்னு சொல்றீங்க? உடைச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாம் திட்டு கொடுத்துருனாம்ல, என்னன்னா கமிஷன் அடிக்கிறது தான் பிரச்சனை. நீ இந்த ஏரியா மக்களை பாரு, நீ ஜெயிச்சா உன் பகுதியை பாருன்னு எவனாச்சும் சண்டை போட்டு சட்டமன்றத்துல பாத்திருக்கீங்களா? எந்த எம்எல்ஏ ஆவது நீ ஏன் அந்த ஊர்ல குளத்தை சீரமைக்கல? அதே எம்எல்ஏ கூப்பிட்டு இன்னொரு ஆளு, நீ ஏன் அந்த கோயிலை சீரமைக்கல? நீ ஏன் இந்த ரோடு போல? எந்த சண்டை வந்திருக்கா? பங்கீடு சண்டை தான் வரும். பதுக்கிறதுல சண்டை, ஒதுக்குறதுல சண்டை, கொள்ளையடிக்கிறதுல சண்டை. இதுதான் சட்டமன்றத்துல சண்டை. வேற நியாயமா மக்களுக்கான போராட்டம் எதுவுமே இல்லமாங்க. அப்ப மக்கள் வெறுப்புலதான் இருப்பாங்க. 2.5 லட்சம் பெண்கள் தாலி அறுத்திருந்தாங்க 5 வருஷத்துக்கு முன்ன. இப்ப 4.5 லட்சம் பெண்கள் தாலி அறுத்துட்டாங்க. திமுக மேல வெறுப்புலதான் இருப்பாங்க. பெண்கள் எல்லாம் விதவையா இருக்காங்க. 1000 ரூபாய கொடுக்குறீங்க, மக்கள் எல்லாம் திமுக மேல வெறுப்பாதான் இருப்பாங்க. தண்ணீர் கிடைக்கல, கேனு தண்ணி தான் வாங்கி குடிக்கிறோம், மக்கள் வெறுப்புலதான் இருப்பாங்க. விவசாயிகள் நிலம்லாம் முழுந்தி போச்சு, போய் எட்டி கூட பார்க்கல ஒரு எம்எல்ஏ. அந்த ஊர்ல எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, ஓட்டு வாங்கினாங்கல்ல, யாரும் போகல. அப்ப என்னாச்சு? அந்த மக்கள் திமுக மேல வெறுப்புலதான் இருப்பாங்க. மீனவர்களுக்கு எதுவுமே பண்ணல, மீனவர்கள் திமுக மேல வெறுப்புலதான் இருப்பாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காட்ட போகுது பாருங்க, 2.1 போகுது. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.